இன்றைக்கி எங்கள் வீட்டில் சந்தைக்கு போயிருந்தேன். இது சோளம் வாங்கிட்டு வந்தோம், ஸ்வீட் சோளம். இவங்க மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போது அதை க்ளீன் பண்ணி ஏற்கனவே இது வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன். ரொம்ப இதுவாக இருந்தது, அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன். இந்தமாரி க்ளீன் பண்ணி 4த்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் சந்தையில் வந்து 4 20 ரூபா நிறுத்தாங்க, வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ எப்படி சுத்தம் பண்ணுறது மட்டும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி வாங்கி வந்துட்டு இந்தமாரி சுத்தம் பண்ணிக்கலாம். இந்தமாரி கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் இப்படி கட் பண்ணோம்னா வந்துடும் பாருங்கள். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் பார்த்து வெட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்தமாரி துண்டு போட்டுக்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணி எப்படி செய்யலான்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ கடைசி ஒன்று தான் இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ கட் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாத்தையுமே. இப்போ போய்ட்டு வாஷ் பண்ணி வந்துடலாம். நல்லா இதில் மண் இருக்கும், அந்த மண்ணெலாம் போகிற அளவுக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறம் எப்படி அவிச்சு எடுக்கிறதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லாத்தையுமே இப்படி கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையுமே நம்ம கழுவிட்டோம். இப்போ அதில் வைக்கிறத பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பலாக்கொட்டை போட்டு வச்சுருக்கேன். இப்போ அதுலேயே இதை போட்டுருக்கலாம். ஏன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன்னா கேஸ் மிச்சம் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ். இது போட்டிருக்கேன். இது வேறு பக்கம் போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேறு தட்டு போட்டிருக்கேன் பாருங்கள், சரியாக போச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து இதில் அடிக்கிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மொத்தத்தையுமே நம்ம அடிக்கி முடிச்சிட்டோம். கீழே வந்து பலாக்கொட்டை போட்டுருக்கேன், அதுக்கு மேலே சோளம் வச்சுருக்கேன், அதுக்கு மேலே இந்த கிழங்கு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுனால நம்ம கேஸோட இதுலேயே முடிஞ்சிடும். கேஸ் அதிகமாக செலவு ஆகாது, நம்மளுக்கு கேஸ் மிச்சம். அதனால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டிருக்கேன். இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கு பாருங்கள். இவருங்க நல்லா மாவாக வெடிச்சிருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிறுத்திட போகிறோம். நிறுத்திட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கீரை பலாக்கொட்டையும் வெந்துட்டுருக்கோம், இதுவும் வெந்துட்டுருக்கோம், சோளமும் வெந்துடுச்சு, இப்போ இதுவும் வெந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கைங்க அவிச்சு எடுத்துட்டோம். மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள், எடுக்கும் போதே உடஞ்சி வருது. நல்லா மணலாக வெடிச்சு போயிருக்கு, மாவு மாதிரி இருக்கும் பார்க்க. நல்லா வெடிச்சிருக்கு பாருங்கள், எல்லாமே வெடிச்சிருக்கு. இந்தமாரி கிழங்கு வாங்கினீங்கன்னா நல்லா வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடவும் உடம்புக்கு நல்லது. வாங்கி அவிச்சு சாப்பிட்டு பாருங்கள். நாங்கள் அதுக்கப்புறம் சோளம் அவிச்சிருக்கேன் பாருங்கள், 4 சோளம். இது வந்து பலாக்கொட்டை அவிச்சிருக்கேன் பாருங்கள், எப்படி வந்து போயிருக்குன்னு. அழுத்தினோன்னே நல்லா மாவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது, சாப்பிட்டு பாருங்கள். இது எல்லாமே நல்ல ஆரோக்கியமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒரு வாட்டி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே வந்து ஒரே பாத்திரத்தில் அவிச்சு எடுத்திருக்கேன். எனக்கு வேலைமே மிச்சமாகச்சு, கேஸும் மிச்சமாகச்சு.
எனக்கு பட்டுன்னு வேலை முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.